ஹேய் சரோ, நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என்னாச்சு சரோ, ஏன் இப்படி பேசுறீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நான் முட்டாளாதான் இருந்தேன். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு புரியல. சிரிச்சு பேசுற எல்லாருமே நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வஞ்சகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க யார பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பத்தி தாண்டி பேசுறேன். அது என்ன புரியாத மாதிரி ஒரு நடிப்பு வேண்டியிருக்கு. சரோ, ஏய் சீ, பேசாத. என் பேர் சொல்ற தகுதி கூட உனக்கு இல்ல. நான் எவ்வளவு யதார்த்தமா உன்கிட்ட பழகுனேன். ஆனா நீ உன் மனசுல அசிங்கத்தை வச்சுக்கிட்டே என்கிட்ட பழகி இருக்க. சரோ, ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? இது கோயில், 4 பேர் வந்து போற இடம். ஓஹோ, கோயிலுங்கிற பயம் வேற இருக்கா உனக்கு? அடுத்தவங்க புருஷன் மேல ஆசை வச்சுக்கிட்டு அலையிற உனக்கு கோயிலா இருந்தா என்ன, குட்டிச்சோரா இருந்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்றியே, உனக்கெல்லாம் உடம்பு கூசல? சரோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் ஓரமா போய் பேசலாம் வாங்க. என்னடி பேசணும்? ஓரமா உட்கார்ந்து என்ன பேசணும்? என் புருஷனை 2 பேரும் சமமா எப்படி பங்கு போட்டுக்கலாம்னு பேசணுமா? உன்ன மாதிரி கேவலமானவ கிட்டலாம் எனக்கு என்னடி பேச்சு? சரோ, வேண்டா, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. ச்சீ, உனக்கு என்னடி மரியாதை? வேண்டா சரோ, உங்களை விட மோசமா என்னாலையும் பேச முடியும். ஆமாமா, கண்டிப்பா உனக்கு மோசமா பேச தெரியும். ஏன்னா நீ மோசமா நடந்துக்கிறவ தானே. இங்க பாரு, இதுக்கு மேல பேசுன அடி போடி, என் வயிறெல்லாம் எரியுது. என்னையும் ஏமாத்திட்டு உன் புருஷனையும் ஏமாத்திட்டு ஏன்டி இப்படி எல்லாம் அலையிற? இதெல்லாம் ஒரு பழப்பா? நீ சாப்பிடுறதெல்லாம் சாப்பாடா? இதுக்கு பதிலா நீ வேற ஏதாவது பண்ணலாண்டி. போதும், நிறுத்து. விட்டா பேசிட்டே போற. நான் என்னமோ உன் புருஷன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் உன் புருஷன் பெரிய யோகிய மாதிரி பேசுற. இங்க பாரு, உன் புருஷன் பெரிய உத்தமம் கிடையாது. உன்னை தொடறதுக்கு முன்னாடியே அவர் என்ன தொட்டவரு. சிவசாமி கடையில எடுபடிய வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல பாதி ஏன் வீட்டுல நான் பரிமாறி சாப்பிட்டது. எத்தனை நாள் நான் கொடுத்த காசுல அவங்க வீட்டுல அடுப்பெரிஞ்சிருக்கோம் தெரியுமா உனக்கு? அவங்க வீட்டுல இருக்க சாமான்களை எது எது நான் வாங்கி போடுறதுன்னு கணக்கு தெரியுமா உனக்கு? கல்யாணம் ஆன புதுசுல நீயும் புருஷனை போட்டுட்டு படுத்தீங்களே காத்தாடி, அது நான் வாங்கி கொடுத்தது. அது இன்னும் மாமியார் வீட்டுலதான் இருக்கும், போய் பாரு. இதெல்லாம் பண்ணிட்டா நீ என் புருஷனை வளைச்சு வச்சிருக்க. இத பாரு, நான் ஒன்னும் புருஷனை வளைச்சு போடல. அவர் தான் என் பின்னாடி நாயா அலைஞ்சாரு. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த பொண்ணு பார்க்க வந்தாரே, அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த பொண்ணை நான் பார்க்க போறேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாரு. அன்னைக்கு மட்டும் நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு ஒரு கல்யாணமே நடந்திருக்காது. எதையும் பேச வேணாம்னு பார்த்தேன், ஆனா நீ பேச வச்சுட்டேன். உன் புருஷன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கல்யாண வேலையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமான்னு கேட்டவர் தான் உன் புருஷன். இதுக்கு மேல பேசின 1 நிமிஷம் கூட ஆகாது உன் புருஷனை ஏன் கூட கூட்டு போறதுக்கு. என்னமோ நான் உன் வாழ்க்கையை பறிச்சிட்ட மாதிரி பேசுறேன். இப்போ யோசிச்சு பாரு, ஏன் லைன்ல நீ தான் குறுக்கு வந்திருக்க. இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கூட நான் உனக்கு போட்ட பிச்சை. என்னங்க ஆபீஸ் லீவுன்னு சொல்லிட்டு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? ஹரிய ஹாஸ்பிடல் கூட்டு போகணும்ல. கோபி, படிப்புங்கிறது மூளை சம்பந்தப்பட்ட விஷயம், மூளைங்கிறது ஜீன் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நீ அவனை கவுன்சிலுக்கு கூட்டு போறதுனாலே அவன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆயிடுவானா? இதெல்லாம் வேஸ்ட்பா. டேய், எதுடா வேஸ்ட்? படிச்சிட்டா மட்டும் போதுமாடா? பொது அறிவு வேண்டாம்? உனக்கு தான் பாதி நேரம் சமைக்கிறதுக்கும் அடுப்பெரிக்கிறதுக்குமே சரியா இருக்கு. கோபி, இவன் பெச்செல்லாம் கேட்காத, அவனை அழைச்சிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அழைச்சிட்டு வா. டேய், இன்னைக்கு உனக்கு லீவு தானே, நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு விஜய் ஜாலியா சினிமா கூட்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதானடா. இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்? வெட்டி வேலை. டேய், ஏன்டா வெட்டி வேலைங்கிற? எது வெட்டி வேலை?
ஒரு மனோதத்துவ ரீதியில மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவனுக்குள்ள குறைய நீக்கி அவனை பிரில்லியண்டா மாத்துறது வெட்டி வேலையா? டேய், இதுதான்டா சயின்ஸ். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் சயின்ஸ் தான். வெங்காயத்தை வெட்டுறது, வெண்டைக்காயை வெட்டுறது, ரொட்டியை தட்டுறது, பொண்டாட்டி பின்னாடி சுத்துறது, இதே வேலையை பாரு. நீ தான் உருப்பு இல்ல, அவனையா உருப்பிட விடு. கோபி, அவனை அழைச்சிட்டு போ. போடா, போய் வேலையை பாடுறா. பொறாமையில சொல்றான், இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. போட்டான். போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வாடா. வாங்க. வாங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? வீட்ல போர் அடிச்சது, அதான் அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலாம். ஓ, ஏதாவது வாங்குனீங்களா? நம்ம டேஸ்ட்டுக்கு ஒன்றும் கிடைக்கல. உங்க தங்கச்சி தான் ஊசி பாசி இதெல்லாம் வாங்கினாங்க. என்னங்க இது சும்மா சும்மா கிண்டல் பண்ணிட்டு? ஊசி பாசி விக்கிறேன் நான் சொன்னேன். ஊசி பாசி வாங்குறேன்னு தானே சொன்னேன். பாருங்க நீ இவர. என்ன சிஸ்டர் ஒரு மாதிரியா இருக்காங்க? எனி ப்ராப்ளம்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, எப்பவும் வந்தா நார்மலா இருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அப்நார்மலா இருக்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். என்ன அன்னைக்கு உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க வந்தது எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்கலாம், ஒரு நிமிஷம் வாங்க. ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இங்க கூட்டு வரீங்க. இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதான் நீங்க மேற்கொண்டு பேச அவ சரியா பதில் சொல்லலைன்னா அவங்க மனசு சங்கடப்படும். அதான். இல்ல, ரொம்ப ஃபன்னியா இருக்க. உடம்பு சரியில்லைனாலும் ஏதாவது பேசலாமே. விடுங்க, அதான் அண்ணா சொல்றாருல. அண்ணே, நாங்க இப்ப முக்கியமா வந்ததே இவர் லோன் ஏற்பாடு பண்ற விஷயமா தான். ஆமா, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுச்சு. அதான் லோன் அப்ளை பண்ணி சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி, அது என்ன ப்ராஜெக்ட், எவ்வளவு பணம் தேவைப்படும்ன்றத டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. நான் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசுறேன். இங்க பேச வேண்டாம், நான் வீட்டுக்கு வரேன், அங்க பேசிக்கலாம். ஓகே, ரொம்ப நல்லதா போச்சு. நிர்மலா, அப்ப கிளம்பலாமா? அண்ணே, இன்னைக்குதான் முதல் தடவையா உன் வீட்டுக்கு வந்து காஃபி கூட குடிக்காம கிளம்புறேன். ஐயோ, நீ மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. நான் சொன்னேனே, அவளுக்கு உடம்பு சரியில்லை. என்ன நிர்மலா, காஃபி டீண்டு போறவள ஜூஸே சாப்பிட்டு போலாம். அப்ப சரி. நான் கிளம்புறோம். சரி. வரேனா? சரோ, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. இந்த சந்தோஷ் பத்தி விஷயம் தெரியுமா? பெரிய ஃப்ராடு. மலேசியால வேலை இருக்குன்னு சொன்னதெல்லாம் சுத்த போய். வெறும் 4 நாள் வேலை தான். இவனை நம்பி நிர்மலா வேற கொடுத்துட்டோம். அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுத்தமா விவசாயம் இல்லாத ஆளு. எங்க என்ன பேசணும்னு கூட தெரியாது. இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில ஏதாவது உளறி கொட்டி அதான். ஓஹோ, என்ன ஓஹோ? உண்மையாதான் சொல்றேன். இது உங்களை புரிஞ்சுக்கிட்டு சொன்ன ஓஹோ. என்ன புரிஞ்சுக்கிட்ட? நீங்க தான் 2 வேஷம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியுமே. அதை எனக்கு தெளிவா பார்த்துட்டேன். என்னது? என்கிட்ட வந்து சந்தோஷ பத்தி மோசமா பேசுறீங்க. சந்தோஷ தனியா கூட்டிட்டு போய் என்ன பத்தி தப்பா பேசிருப்பீங்க. ஒருவேளை எனக்கு பைத்தியம்னு சொன்னாலும் சொல்லிருப்பீங்க. உங்களுக்கு தான் 2 வேஷம் போட்டு பழக்கமாச்சே. 2 முகம், 2 நாக்கு, 2 பேச்சு. சரோ, நீ தொடர்ந்து என்ன சீண்டிட்டே இருக்க. வேண்டாம். என்னாச்சு சரோ? எதுக்கு இப்படி மாறிட்ட? நான் ஒண்ணும் மாறலங்க. உண்மையை உணர்ந்துட்டேன். நம்ம கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கும்போது அந்த சரளா கிட்ட ஓடி போலாமான்னு கேட்ட ஆள் தானே நீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு நாள் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். உண்மை தெரிஞ்சு குடிச்சிட்டு இருக்கேன். என்னடி ஆச்சுன்னு சாதாரணமா கேக்குறீங்களா? யாரோ சொன்னதை வச்சு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ. சரோ, முந்தி பண்ண தப்புக்கு அந்த தப்பை உணர்ந்து உன்கிட்ட ஒழுங்கா நடந்துட்டேனா இல்லையா? யோசிச்சு பாரு. ஒழுங்கா நடக்கல, ஒழுங்கா நடிச்சிருக்கீங்க. மாணிக்கா, இன்னும் கிளம்பலையா? போலாம். என்னம்மா சரோ, அண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் உங்களை நம்பாம உங்களை எவ்வளவோ திட்டுனேன். இன்னைக்கு உண்மையை உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பொன்ராஜனா, போலாமா? ஆ,
என்ன யோசனையில் இருக்கீங்க? யோசனையில் ஒன்று. சொல்லு தாய், உன் கவலையெல்லாம் என்கிட்ட சொல்லு தாய். ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு வாழாம திரும்பி வந்துருவாளோன்னு பயமா இருக்கு சாமி. அவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை? அந்த பையன் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு வீட்டுக்கே வரதில்ல சாமி. அப்படியே வந்தாலும் என் பொண்ணை போட்டு அடிச்சு ஒரே சண்டை. காசு கேட்டாலும் கொடுக்கறதில்ல சாமி. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமி. கவலைப்படாத. இந்தாம்மா, இது சாமி காலடியில வச்சு மந்திரிச்சு எடுத்த வசிய விபூதி. சரி சாமி. இத உன் மககிட்ட கொடுத்து தினமும் காலையில குளிச்சு ஈரத்துணியோட அம்மனை வணங்கிட்டு இத வச்சுக்க சொல்லு. சரி சாமி. அந்த பைய தன்னால அந்த பொண்ணை விட்டுட்டு உன் மக கூட நல்லபடியா இருப்பான். நல்லது இந்தா, சாமி. போ. இன்னும் 1 மாசத்துல உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். போயிட்டு வா. ரொம்ப நன்றி சாமி. நல்லது. வணக்கம் சாமி. நல்லது. உட்காரு. உட்காருங்க. சாமி, இவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். ஓ. பேர் சிதம்பரம். அப்படியா? நமஸ்காரங்க. உன் மனசுல என்னப்பா சஞ்சலம்? அது வந்து உன் முகத்திலேயே தெரியுது. சொல்லுப்பா. மனசுல நிம்மதி இல்லை சாமி. இடையில ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அது இப்போ சரியா இருக்கணுமே. சரியாயிடுச்சு. இன்னும் ஒரு மனசுல சஞ்சலங்கள் மாறல. அதான் உன் முகத்திலேயே தெரியுதே. சிதம்பரம், சஞ்சலப்படாதே. இது நீ துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நேரம். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இருக்கு. தைரியமாயிரு. இந்தா. சாமி, என் சோதனை எல்லாம் எப்ப தீரும்? ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்க. அப்போ உங்க மனசுல எந்த சஞ்சலமும் இருக்காது. நல்லது சாமி, உங்க வாக்கு பலிக்கட்டும். நல்லது. வரேன். போயிட்டு வாங்க. வரோம் சாமி. ஆ, சாமி, என்ன உன் மனசுல இன்னும் குழப்பங்கள் மிஞ்சிருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு போயிட்டு வாங்க. நல்லது சாமி. ஆ, என்ன ஒரு மாதிரியாவே வரீங்க? ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்கு போலாம்ல? ஆ, போலாம். நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க போயிட்டுருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுவும் சரிதான். வரட்டுங்களா? நல்லது. வணக்கம். வா சிதம்பரம், உட்கார். நீ திரும்பவும் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி சாமி? முகத்துல தெரிகிற பதட்டமே போதும் சிதம்பரம். பல விஷயங்கள் அது உணர்த்திடும். சாமி, என்னப்பா விஷயம்? எதுவும் மனசு போட்டு குடையுது? என்கிட்ட தாராளமா சொல்லு. சாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு அம்மா வந்து அவங்க பிரச்சனை சொன்னாங்கல்ல. ஆமா, மருமகன் வேறொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆமா சாமி, என் மகளோட பிரச்சனை அதேதான். தங்கமான பொண்ணு. அவ இருக்கும்போதே என் மருமக வேறொரு நடத்துகிட்ட பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கான். அப்படியா? ஒரு நிமிஷம். குளிச்சிட்டு ஈர துணியோட அம்பாளை வணங்கிட்டு இத வச்சுக்கணும். இந்த கொடுங்க. அப்படியே ஆகட்டும் சாமி. சிதம்பரம், கவலைப்படாது. சோதனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல முடிவு வரும். மனசு தளர விடாது. நல்லது சாமி. மனசு திடமா இருந்தா சோதனைகளை தாங்கிக்கிட்டு இருக்கலாம். பயப்படாதே, எல்லாம் சரியாயிடும். உன் சஞ்சனைகள் மறைஞ்ச பின்னாடி என்ன வந்து பாரு. நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்.
பிள்ளையாரப்பா, பாத்தியா விபூதி, நீ கொடுக்கிற விபூதி இல்ல, மாந்திரிகா மந்திரிச்சு கொடுத்த வசியம் பண்ற விபூதி. இது எதுக்கு தெரியுமா? ஒரு பத்தினி பெண்ணு தரிகட்டு போன தன்னோட கணவனோட அன்பை திரும்ப பெற இந்த விபூதி. இது தப்பு இல்ல, தேவதானா? சகல நல்ல குணங்களும் ஒழுக்கம் உள்ள ஒரு குடும்ப பெண்ணு தெரிஞ்சே தப்புப்பட்ட தன் கணவனோட அன்பை திரும்பவும் அடையறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லையா? இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கோயில் எதுக்கு, குளம் எதுக்கு, தெய்வம் தான் எதுக்கு? பிள்ளையாரப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு பிரச்சனைகள்லாம் வரும்போது அதுக்கு தீர்வு காணும் ஒன்றை தவிர யாரையும் நான் நம்புறதில்லை. மந்திரம் மாயம் இதெல்லாம் ஒரு நாள் நான் நம்புறது இல்லையே. திடீர்னு எனக்கு ஏன் இன்னைக்கு இந்த புத்தியை கொடுத்த? சோதனை பண்றியா? பழைய அளவுக்கு உன் மேல நம்பிக்கையும் பக்தி இருக்கா இந்த பக்தனை சோதனை பண்றியா? புரிஞ்சுக்கிட்டேன் பிள்ளையாரப்பா, கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். சறுக்கு இருந்த சுதாரிச்சுக்கிட்டேன். எனக்கு ஒண்ணு தெள்ள தெளிவா புரியுது பிள்ளையாரப்பா. யாருக்கு தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இல்லையோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் தேவை. எனக்கு தேவையில்லை. நீ இருக்கிற, உன்னையே சதம் நம்புற நான் இருக்கிறேன். இத பாரு, என் பொண்ணு சரோ அப்பழுக்கு இல்லாதவன். அவ வாழ்க்கையில எப்போ சந்தோஷத்தையே கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பெத்தவங்கிற முறையில் நான் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா நான் சாதாரண மனுஷன். நீ அத காரணம் காட்டி பொறுப்பை தட்டி கடிச்சு இந்த மாதிரி புத்தி எல்லாம் கொடுக்க கூடாது. ஏன்னா நீ அண்டத்தையே ஆட்டி படைக்கிற மகாசக்தி. நான் மனுஷன், என்னால முயற்சி தான் பண்ண முடியும். ஆனா முடிவெல்லாம் உங்க கையில தான் இருக்குமா? என் பொண்ணு சரோ குழந்தை அப்பழுக்கு இல்லாத அவளை நீ இன்னும் சோதிக்க கூடாதுப்பா. தயவு செய்து வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கல இருப்பா.